நல்லா பாருங்க, என்டிஏ அஃபீஷியலா டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ரீநீட் நடக்க போகுது. இதுல உன் தப்பு இருக்கா இல்லையாங்கிறது இது பேச்சே கிடையாது. ஓகே, நீ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்க அது எல்லாத்தையும் இப்ப ஓரங்கட்டு. 1 மந்த் டைம் இருக்குது, மினிமம் 1 மந்த் ஆவது இருக்கும். சரியா? ரொம்ப சீக்கிரமா வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா 2 வாரத்துல வைக்கலாம். அதுக்கான ப்ராபபிலிட்டின்னு உனக்கு என்னங்கிறத சொல்லிட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்சிருக்க வரைக்கும் 1 மந்த் ஆவது டைம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி டேட் என்னைக்கு வரும் அப்படின்னா, டேட் வந்து ஒன்று 14th ஆஃப் ஜூன் இல்லை 21st ஆஃப் ஜூன் வரும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்னிங்கே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இருக்கிறதுல சீக்கிரமா வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா மே 31 வைக்கலாம். பட் மே 31 சியூஇடி எக்ஸாம் இருக்கு. அப்போ ஒரு பையனுக்கு அன்னைக்கு சியூஇடி எக்ஸாம் இருக்குது, நீட் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னா திரும்பி என்டிஏ மேல பிரச்சனை தான். அதனால மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா ஜூன் மந்த்ல வைக்கலாம். சரியா? ஜூன் 7, 14, 21 இதுதான் சண்டே வருது. ஸோ ஜூன் 7, 14, 21 வைக்கலாம். நல்லா பாரு, உன்னை சுத்தி இருக்கிறவங்களை பத்தி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்நேரத்துக்கு எத்தனை பேர் உண்மையிலே உனக்கு சப்போர்ட் பண்றாங்க? சரியா? எத்தனை பேர் உன்னை உண்மையிலே சப்போர்ட் பண்ணாம நீ எப்ப கீழே விழுவன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போதைக்கு வந்தோடனே ரிசல்ட் வந்தோடனே உங்க வீட்டுல ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஃபோன் போட்டு, என்ன பாஸ் பண்ணலையா? இதுக்கு தானே போன வருஷமே சொன்னேன், பேசாம ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்துரு, பக்கத்துல இருக்க ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்த்துரு, நீ தான் தேவையில்லாம கொண்டு போயிட்டு உன் பையனை கொண்டு போய் டாக்டர் ஆக்குறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாரோட மூஞ்சியில அரையணும் சார். அவங்களுக்கு தெரியணும் உன் பேரண்ட்ஸ் ஏன் உன்னைய நம்புனாங்க, அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரியுதா? இதுதான் நான், இதுக்காக தான் என் பேரண்ட்ஸ் நீ நம்புனாங்க, அதை வந்து நீ தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இது. சார் நான் ஆல்ரெடி நல்ல மார்க் வாங்கிக்கிட்டு இருந்தேன். சரி, நம்மளுக்கு இன்னுமே தெரியாது எந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருந்துச்சு. ஏன்னா நீட் பார்த்தீங்கன்னா 2024லயே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. ஆனா என்டிஏ வந்து அப்பெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுத்தாங்க, நாங்க நீட் ரீநீட் வைக்க மாட்டோம் வைக்க மாட்டோம்னு நிறைய முட்டு கொடுத்தாங்க. புரியுதா? நிறைய முட்டு கொடுத்தான். கடைசி வரைக்கும் ரீநீட் வைக்கவே இல்லை. ஆனா இந்த வருஷம் என்டிஏவே முன்னாடி வந்து சொல்றான்னா இது பெரிய லெவல்ல ஏதோ நடந்திருக்கு, நம்மளுக்கு என்னங்கிறது தெரியல. சிபிஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டரான இன்ஃபார்ம் பண்ணலாம். சிபிஐ நம்மளுக்கு இல்லை, என்டிஏக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். என்டி மேபி பப்ளிக் டொமைன்ல இதை விடலாம், இல்லைன்னா இது அப்படியே மூடி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த பேப்பர் மோர் தென் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யோசிச்சு பாரு, எங்கேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்குன்னா, நியூஸ்ல வந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ல பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து கொஸ்டின் பேப்பர் போயிருக்கு. கேரளாலேருந்து போன கொஸ்டின் பேப்பர் சிக்கருக்கு போயிருக்கு. ராஜஸ்தான்ல நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா 1000, 2000, 3000 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காருவாங்கடா. நம்ம ஊர்ல ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குன்னா அங்க 8000 ஸ்டூடெண்ட்ஸ் டிராப்பரா இருக்காங்க. புரியுதா? அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்ல 3000, 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, சப்போஸ் அந்த பசங்க எல்லாருக்குமே இந்த பேப்பர் தெரிஞ்சிருக்குன்னா அவன் என்ன பண்ணிருப்பான்? அவன் சூப்பரான மார்க் வாங்கியிருப்பான். மினிமம் 600 மார்க் சார். எதுவுமே பண்ணாம ஒண்ணுமே படிக்காம கொடுத்ததை மட்டும் படிச்சுட்டு போன 600 மார்க். அதனால தயவு செய்து நெகட்டிவ் பார்க்க சார். எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல மார்க் வந்திருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை. உனக்கு நல்ல மார்க் வந்திருந்துன்னா கூட நீ எதிர்பார்க்குற காலேஜ் உனக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, சார் நான் 680 வாங்கிட்டு இருந்தேனே. 680க்கு யூஸ்வலி இந்த சீட்டிங் எதுவுமே நடக்கலைன்னா உனக்கு டாப் காலேஜஸ் கிடைக்கும். பட் சப்போஸ் இந்த இடத்துல சீட்டிங்கோட ரிசல்ட் வந்துருந்துச்சுன்னா உனக்கு ஜிஎம்சியில கீழே இருக்கிற ஜிஎம்சி கிடைச்சிருக்கும். அதனால தயவு செய்து ஆனதாச்சு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வச்சுக்கோ. கடவுளுக்கு நன்றி சொல்லு. புரியுதா? கடவுளுக்கு நன்றி சொல்லு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. எதுக்காக இந்த வாய்ப்பு? நீயே ஒரு வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தியா இல்லையா? சார் எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு நிறைய பேர், சார் இந்த சேனல் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பெட்டரா இருந்திருக்கும் சார், எனக்கு இது பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும் சார், நான் இன்னும் ரிவிஷன் எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்தா நான் ரிவைஸ் பண்ணியிருப்பேன் சார், நான் ஒரு 4 மார்க் டெஸ்ட் எழுதி வச்சிருப்பேன். எல்லாத்துக்கும் சேர்த்து கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பு வந்து இதுக்கு முன்னால கிடைக்கல. புரியுதா? விஜய் வந்து சொன்னார் தெரியுமா, இந்த எலெக்ஷன் வந்து யுகத்துல ஒரு எலெக்ஷன், இந்த யுகத்துக்கான ஒரு எலெக்ஷன், இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு எலெக்ஷன். அந்த மாதிரி இந்த ரீநீட் வந்து உன் லைஃப்கான ஒரு ரீநீட். நிறைய பேர்ல இந்த நீட்ல மார்க் ஒழுங்கா வாங்கலாம், நாங்களாம் பொட்டி இதெல்லாம் மூடிட்டு போயிடலான்ட்டு இருந்தோம் சார். சரியா? அதெல்லாம் மூடிட்டு நாங்க அப்படி வேற ஸ்ட்ரீம் போயிடலான்னு இருந்தோம். எங்க கனவெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் டிப்ரெஷன்ல இருந்தேன். நான் வேற ஸ்ட்ரீம் போகலான்னு முடிவு எடுத்துட்டேன். இது உனக்கான ஒரு வாய்ப்பு. அசிங்கப்படுத்தினாங்களா உன்னைய, அவங்க எல்லாருக்கும் புரிய வை. உன்னோட என்ன சொல்றது,
உன் வேல்யூ என்ன? உன்னை போட்டு கீழே அமுக்குறாங்களா, அமுக்கட்டும். அதை தாண்டி நம்ம மேலே வருவோம். நம்ம கம்பேக் எப்படி இருக்கணும்னா, இங்க பாக்குறவங்க நடுங்கி போகணும். இந்த பையனா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் போதும் சார், நீட்டே போதும், இதுக்கு மேல எங்க வீட்டுல விட்டுருக்க மாட்டாங்க, நான் வேற ஸ்ட்ரீம் போறேன்னு முடிவு பண்ணவங்க எல்லாரும், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. சார் நான் 2027க்காக ப்ரிப்பேர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். 2027க்காக ப்ரிப்பேர் பண்ண 1 இயர்ரா. அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு, இந்த வருஷம் கிளியர் பண்ணு. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ உனக்காக ஹாப்பியா முதல் நினைச்சுக்கோ. சரி, உனக்கு மேபி ஹாப்பி இல்லாம இருக்கலாம், பட் நீ ஃபர்ஸ்ட் என்ன அசியூம் பண்ணு, சார் ஐ எம் ஹாப்பி, எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு சார், என்னோட கம்பேக் லோடிங். ஓகேவா? இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சாட் பாக்ஸ் ஃபுல்லா எனக்கு என்ன தெரியணும் சார், கம்பேக் லோடிங்கிற மெசேஜ் தெரியணும். சரியா? நம்ம கம்பேக் எப்படி இருக்கும்னா, நம்ம கீழே விழுந்தோம் பாத்தியா, கீழே விழுந்தப்ப எப்படி 4 பேர் சிரிச்சானோ, மேலே எழுந்திருக்கிறப்ப அந்த 4 பேர் வந்து நம்மள்ட்ட வந்து கை கொடுத்து, தம்பி உங்க அப்பா கரெக்டா தாண்டா பண்ணியிருக்காரு. புரியுதா? கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போகுது, நான் அதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், 1-2 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வச்சிருப்பாங்க. சரியா? 2வது செட் ஆஃப் பேப்பர் யூஸ் பண்ணா சேம் லெவல் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி அதிகமாகும். 2025 கம்பேர் பண்றப்போ கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி அதிகமாக வாய்ப்பு இருக்கு. சார் அதிகமான எப்படி சார் ஹாப்பியா இருக்கிறது, கஷ்டமா போகுது, சரியா, டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாகுதுன்னா உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதிகம். ஓகேவா? இதனால 2027க்கு பாதிப்பு இருக்கும் போது 2026 நாங்க முடிச்சுக்கிறோம். சரியா? எங்க பசங்க இங்க 2026கே தள்ளாடுறாங்க, ஒரு சில பேர் 2027 வரைக்கும் போயிட்டீங்க. இங்க நாளை எவ்வளவு டேட்டா வச்சு உட்காந்துருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். பட் இப்ப பாரு, எதுவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இல்லை. சரியா? இந்த ரீநீட் வந்து கடவுள் உனக்கு கொடுத்திருக்க ஒரு கடைசி வாய்ப்பு. இது ஒன்று லாஸ்ட் சான்ஸ். சார் நான் 2027க்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிட்டனாலும் ஒண்ணு கவலைப்படாத, இதை ஞாபகம் வச்சுக்கோ. இதை ஒரு அட்டெம்ப்டா பாரு. இது முடிஞ்சுன்னா எதுக்கு 1 இயர் வேஸ்ட் பண்ற? சரியா? எக்ஸாம் என்னைக்கு நடக்கும், நிறைய பேர் அதே டவுட் வச்சிருப்பீங்க. 7, 14 இல்ல 21. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப்லி இந்த டேட்ல, ஜூன்ல இந்த எக்ஸாம் நடக்கலாம். இப்படி நடக்கலைன்னா ஜூலைக்கு போயிடும். ஜூலை போச்சுன்னா ரொம்ப லேட் ஆயிரும். சரியா? 7, 14, 21 நீ எந்த இது எடுத்து பார்த்தாலும் சரி, நம்மளுக்கு மினிமம் 20 டேஸ் இருக்கு. ஓகே, மினிமம் 21 டேஸ் ஆகுது நம்மளுக்கு அவைலபிளா இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை வச்சு நீ என்ன பண்ணு, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, நீ மனசளவுல என்ன உன்னை நம்ப, இது எனக்கான ஒரு வாய்ப்பு, திஸ் இஸ் மை சான்ஸ், this re-NEET is my chance. கடவுள் எனக்காக கொடுத்தாரு. இது வந்து நிறைய டைம் நம்ம சொல்லுவோம். சரியா? நிறைய டைம் நம்ம சொல்லுவோம், சார் நான் கடவுளை நம்பினேன் சார், கடவுள் என்னை கை விட்டுட்டாரு. ஆனா இந்த டைம் கடவுள் உனக்காக, நீ ஒழுங்க எக்ஸாம் எழுதல, அதுக்காக ஆல் ஓவர் இந்தியா ரீநீட் வச்சிருக்காரு. சொல்றது புரியுதா? 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 கடவுள் வந்து உனக்காகன ஒரு சான்ஸ் தான் கொடுத்தாரு. காட் கிஃப்ட். சார் நான் ஆல்ரெடி நல்ல மார்க் தானே வாங்கிட்டு இருந்தேன், எனக்கு இந்த சான்ஸ் தேவையே இல்லையே. உனக்கு அதை விட பெட்டரா ஒரு விஷயம் வரப்போகுது, அதுக்காக. ஓகேவா? என்டி அஃபிஷியல் டேட் வந்தா நான் சொல்றேன், பட் அது வரைக்கும் இதை பாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ உன்னை நம்பு, உன் நோட்ல எழுதி வை, இந்த நீட் என் கடைசி சான்ஸ். சரியா? சப்போஸ் நீ 2027க்காக ரெடி ஆயிட்டனா பிரச்சனை இல்லை, பட் 2026 கொடு, இந்த ரீநீட்டை கொடு. சார் நான் எனக்கு மார்க் 10ல நான் வேற ஸ்ட்ரீமுக்கு போலான்ட்டு இருந்தேன், கடைசியா ஒரு சான்ஸ் எடுத்துக்கோ. எவ்வளவு சான்ஸ் ஆல்ரெடி எடுத்த, கடைசியா ஒரு தடவை சான்ஸ் எடு. இது கடவுளா உனக்காக கொடுத்த கிஃப்ட்னு ஃபர்ஸ்ட் நீ உன்னை நம்பு. இன்னும் தயவு செய்து பிளேம் கேம் ஆடாத. சார் இது எதுக்காக ரீநீட், நாளா படிச்சுதானே எழுதுனேன், இன்னொரு தடவை படிச்சு எழுது, மார்க் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணு. ஓகேவா? சார் இது நல்ல மார்க் எடுக்க ஒரு வாய்ப்புன்னு சொல்றீங்களா? ஆப்வியஸ்லி நீ நல்லா பாரு, நீ ஆல்ரெடி எவ்வளவு மார்க் எடுத்தியோ அதை விட நல்ல மார்க், நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு.
ஏன்னா மார்க்னா சொல்ல முடியாது, ரேங்க்னா கண்டிப்பா சொல்லலாம். உன் ரேங்க் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கடவுள் உனக்கு கொடுத்துருக்காரு. நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 200 மார்க்ல இருக்கிறவங்க எல்லாம் கடைசியா ஒரு 20 டேஸ்ல 200ல இருந்து 400 மார்க் வந்திருப்பீங்க. வந்தீங்களா இல்லையா? எவ்வளவு டேஸ்ல வந்தோம் சார்? கடைசி 20 to 30 டேஸ் தான் வந்தோம். 20 to 30 டேஸ்ல வந்தோம். இப்ப நீ யோசிச்சுப்பா, 20 to 30 டேஸ்ல நீ 200ல இருந்து 400 போக முடியுதுன்னா, அடுத்த ஒரு 20 to 30 டேஸ் கொடுத்தாங்கன்னா இந்த 400 மார்க்ல இருந்து நீ 600 வரைக்கும் போக முடியுமா முடியாதா? நீ இங்கல இருந்து இங்க போறப்ப நீ என்னென்ன பண்ண சார்? போதுமான அளவுக்கு ரிவிஷன் பண்ணல, ரிவிஷன் இல்ல, டெஸ்ட் கொடுக்கல, சரியா? டெஸ்ட் கொடுக்கல, போதுமான அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணல. ஆனா டைம் கம்மியா இருந்தனால ஒரு சில விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணி நீ 200ல இருந்து 400 மார்க்குக்கு போனடா. இப்ப இருக்க போற மிச்சம் இருக்க நாட்கள் என்ன பண்ணுவேன் சார்? எனக்கு கான்செப்ட் தெரியும் சார், நான் என்ன பண்ணுவேன்? நான் ரிவைஸ் பண்ணுவேன் சார், நான் டெஸ்ட் கொடுப்பேன் சார், நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். எங்க போய் பண்றது? சரியா? இன்ஸ்டியூட் போறதா? திரும்பி போய் இன்ஸ்டியூட்ல சேர்ந்தா காசு கேட்பாங்க. ஒண்ணு கவலைப்படாத, மெர்சல் பேட்ச்னு பிடபிள்யூல ஒரு பேட்ச் இருக்கும், ஓகேவா? நாங்களும் லைவ் வந்து டீச் பண்ண போறோம், சரியா? உனக்கு டெஸ்ட் வேணுமா? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு மெர்சல் பேட்ச்ல, புரியுதா? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு மெர்சல் பேட்ச்ல. பிராக்டிஸ்க்கு கொஸ்டின் வருமா? நான் தரேன். ரிவிஷனா? நான் உன் கூட வரேன். புரிஞ்சா? உன் மார்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட பாரு. கமெண்ட் செஷன்ல எல்லாருமே இந்த விஷயங்களை பார்த்துக்கோ. இது கடவுள் உனக்கு கொடுத்த வாய்ப்பு. கடவுள் கொடுத்த வாய்ப்பை நீ யூஸ் பண்ண போறியா இல்லையா? பிடபிள்யூ ஆப்ல போ, மெர்சல் பேட்ச் கொடு, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். யூடியூப்ல நான் எந்நேரமும் உங்க கூட தான் இருக்க போறோம், சரியா? 4 ஃபேக்கல்ட்டி இருக்கும், 4 பேரும் உனக்காக இருக்க போறோம். பிசிக்ஸ்ல உனக்கு திரும்பி ஒரு ரிவிஷன், திரும்பி பிராக்டிஸ், திரும்பி இன்னொரு டஃப்பான கொஸ்டின். எதெல்லாம் விட்டோமோ கடைசியில டைம் பத்தாம எதெல்லாம் விட்டுட்டு இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கணும் சொன்னோமோ விட்டது எல்லாத்தையும் நம்ம திரும்பி பார்க்க போறோம். எல்லாமே உனக்கு கிடைக்க போகுது. ஆனா படிக்க நீ ரெடியா இருக்கியா? நீ ரெடியா இருக்கேன்னா ஐ எம் ரெடி. கம் பேக் லோடிங் டைப் பண்ணிரு. சொல்றது புரியுதா? தேங்க்யூ. எப்ப தேங்க்யூனா லைவ் முடியலடா, சரியா?